ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு என்ன டிஷ் பார்க்க போறோம்னா நல்ல காரசாரமான உருளைக்கிழங்கு வறுவல் தான். வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி ட்ரிபிள்எஸ் பிரின்சஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நான் ஒரு 4 உருளைக்கிழங்கு கழுவி கிளீன் பண்ணி ரவுண்ட் ரவுண்டா கட் பண்ணி வச்சிருக்கேன் இந்த மாதிரி. இப்போ இதை எடுத்து வச்சுக்கலாம். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு கடாயில ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் கொஞ்சம் சூடானதுக்கு அப்புறமா பூண்டு ஒரு 4 பல்லு பூண்டு நான் நசுக்கி வச்சிருக்கேன். அதை அந்த எண்ணெயிலேயே போட்டு நல்லா ஃப்ரை பண்ணுங்க. பூண்டு நல்லா கொஞ்சம் ஃப்ரை ஆனதுக்கு அப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற அந்த உருளைக்கிழங்கு அதுலயே போட்டு நல்லா ஃப்ரை பண்ணுங்க. எண்ணெயில கொஞ்சம் உருளைக்கிழங்கு வணங்குற மாதிரி வணக்கி விட்டுட்டு இப்போ மசாலா ஆட் பண்ணிக்கலாம். மசாலா பார்த்தீங்கன்னா தனியா 1 டேபிள் ஸ்பூன் போட்டிருக்கேன். மிளகாய்த்தூள், வெறும் மிளகாய்த்தூள் 1 டேபிள் ஸ்பூன் போட்டிருக்கேன். அப்புறம் மஞ்சத்தூள் 1/4 டேபிள் ஸ்பூன், கரம் மசாலா 1/4 டேபிள் ஸ்பூன். அதுக்கப்புறமா நல்லா இதை போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. உப்பு தேவையான அளவு போட்டுருங்க. போட்டுட்டு நல்லா வதக்கிக்கோங்க. இந்த ஸ்டேஜ்ல நான் மிளகுத்தூள் 1/4 டேபிள் ஸ்பூன் போட்டிருக்கேன். போட்டுட்டு பெருங்காயம் ஒரு சிட்டிகை அளவு போட்டுக்கோங்க. போட்டுட்டு இது எல்லாத்தையும் நல்லா வதக்கி விடுங்க. வதக்கி விட்டுட்டு இதை தண்ணியே ஊற்றக்கூடாதுங்க. ஒரு டிராப் தண்ணி கூட ஊற்றாம மூடி போட்டுருங்க. நம்ம எண்ணெயில ஃப்ரை பண்ணும்போது அது இன்னும் நல்லா டேஸ்ட் கொடுக்கும். எப்பப்போ இது கிளறி விடுங்க. நம்ம தண்ணி ஊற்றுறதுனால அது அப்பப்போ அடி பிடிக்கும். நல்லா கிளறி விட்டுட்டு மறுபடியும் மூடி போட்டுருங்க. மூடி போட்டுட்டு ஒரு 5 மினிட்ஸ் மறுபடியும் எடுத்து பாருங்க. நம்மளோட உருளைக்கிழங்கு நல்லா சூப்பரா வெந்திருக்கும். இப்போ உருளைக்கிழங்கு நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம இதை சர்வ் பண்ணலாம். இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா வீட்டுல எல்லாரும் விரும்பி சாப்பிடுவாங்க. ரொம்பவே நல்லா இருக்கும். தயிர் சாதம், ரச சாதம், சாம்பார் சாதத்துக்குலாம் சூப்பரா இருக்கும். நீங்களும் உங்க வீட்டுல ட்ரை பண்ணி பாருங்க. டாடா, பாய் பாய்.